வெல்கம். கைகளை தட்டி ஐயா ஜட்சனை வர வைப்போம். அவர் அப்புறம் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவங்கள யாருன்னு நமக்கு அறிமுகப்படுத்துவார். வாங்க ஐயா. ஹலோ ஹலோ. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் இவ்வளவு சீக்கிரமாக மலேசியா நாட்டில் வந்து உங்கள் சர்ச்சுக்கு வருவேன்னு நினைக்கல. கர்த்தருடைய பெரிதான கிருபை. 6 மாதமாகவே மலேசியா வரணும் என்று எண்ணம் எனக்குள்ள இருந்தது. இப்போ திடீரென்று இந்த 1 மாசமா எல்லா கூட்டங்களையும் தேவன் ஏற்பாடு செய்து இன்று உங்கள் மத்தியிலே நிற்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். புதன்கிழமை இந்த மலேசியா நாட்டிற்கு நான் வந்தேன். புதன்கிழமை ராத்திரி ஒரு ஹீலிங் சர்வீஸ் ஒன்று நடந்தது. வியாழக்கிழமை ஈப்போவில் ஒரு மீட்டிங்கில் பேசினேன். நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசினேன். இன்றைக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை திரும்ப திங்கட்கிழமை உடனே நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். என்னை பற்றி சில வார்த்தைகள் இன்ட்ரடியூஸ் உங்களுக்கு என்ன என்றால், நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட். எனக்கு சர்ச்சு கிடையாது. எவாஞ்சலிஸ்ட். இன்னொரு பக்கத்தில் பிஸ்னஸ் மேன். எனக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கிறது. ஒரு 200 பேர்கிட்ட இப்போ வேலை செய்கிறாங்க என் ஃபேக்ட்ரியில். இந்த மஃபின் கேக்ஸ் இந்த கப் கேக் சாப்பிட்ற கப் கேக் தயார் பண்ணுற பெரிய ஆட்டோமேட்டிக் பிளான்ட் இருக்கிறது. மூத்தது ஏண்டி ஒரு பக்கத்தில் பிஸ்னஸ், இன்னொரு பக்கத்தில் எவாஞ்சலிஸ்டாக இந்திய நாட்டில் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களில் பேசுகிறது, நற்செய்தி கூட்டங்களில் பேசுவது. இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏதாவது என்னை பற்றி யாருக்கோ தெரியுமா? இங்கே இருக்கிற ஆள்கள் 15 வருஷத்திற்கு முன்பதாக 15-20 வருஷத்திற்கு முன்பதாக ஃபுல்லாக தமிழ்நாட்டில் டிவியில் ஃபுல்லாக வருவேன் நான். தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கு நான் தெரியும். ஜட்சன் அப்ரஹாம்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கு பேசுகிற மக்களுக்கும் நான் நல்லா தெரியும். அப்போ இங்கே நீங்கள் இங்கேயே வளர்ந்து இங்கேயே இருக்கிறதுனால தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னை பற்றி. உங்களை எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்காக அதிக நேரம் ஜெபத்தில் காத்திருந்தேன். நல்ல மலேசியா பார்க்குறதுக்கு அங்கே போகலாம், இங்கே போகலாம், கிளீன் டவர் போகலாம், மேலே சுற்றலாம், நல்லா ஏதாவது டைம் பாஸுக்கு அங்கேயும் போகல எங்கேயும் போகல. ஆண்டோடைய பாதத்தில் பல மணி நேரம் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு வந்தேன். டைரி எடுங்க. இன்று கர்த்தர் எப்படி உங்களோடு இடைப்படுகிறார், உங்களுக்கு அவர் என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறார், அதை நான் சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். முதல் 2 நாட்கள் கூட ப்ராஃபஸியில் நல்லா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமாம். அண்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது சில விஷன்ஸ் வந்தது. சில விஷன்ஸ் நான் சொல்கிறேன். சொல்லும்போது அதுக்கு ஏதாவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சுன்னா முன்னால் வந்தால் உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன்.
அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது ஒரு விஷன். என்ன விஷன் என்றால், எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவருடைய பெயர் சுதீர். சுதீர் அவருடைய பெயர் சுதீர். எனக்கு தெரிந்த ஒரு நபரை முன்னால கொண்டு வர்றார். அவருக்கு சுவிசேஷன்னா ரொம்ப விருப்பம் அந்த ஆளுக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டில் பெரிய பெரிய மீட்டிங் நடத்துறதுக்கு அவர் தான் ஃபுல்லாக நின்று எல்லாம் செய்வார். அந்த நபரை தேவன் முன்னால் கொண்டு வந்து அந்த விஷனில் என்ன கொண்டு வந்து சில காரியங்களை உணர்த்தினார். அதனால நம்ம இந்த விஷனை எப்படி எடுக்கலான்னா, சுதீர். அப்போ இந்த ஆறில் முடிகிற பேர் ஏதாவது இங்கே உள்ளவங்க யாராவது இருக்க, ஆறில் முடிகிறது இந்த விஷனுக்கு சம்பந்தமானது யாராவது இங்கே சுவிசேஷ பாரம் உள்ள நபர்கள், சுவிசேஷத்தை நேசிக்கிறவங்க, சுவிசேஷ கூட்டங்களுக்கு உதவி செய்கிறவங்க, அந்த பாரம் உள்ளவங்க யாராவது அப்படிப்பட்டவங்க இருந்தா நீங்க வந்தா உங்களுக்கு அந்த ப்ராஃபஸி வேர்டு இருக்கிறது. இங்க மலேசியாவில் பார்த்தா ஜாப் பண்ணி ஊழியம் பண்றவங்க ரொம்ப பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலலாம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி ஜாப்லாம் பண்ண மாட்டாங்க. பாஸ்டராக இருப்பாங்க, வேறு வேலைலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே வெளிநாடு வந்தால் துபாய், கட்டார், மலேசியா, சிங்கப்பூர் வந்தால் கொஞ்சம் ஜாப் பண்ணிக்கிட்டே ஊழியம் பண்ணுவாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக நான் இருக்கிற இடத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் ஒரு பையன் வந்தான். அந்த மீட்டிங்கில் ஒரு பையன் வந்தான். அந்த மீட்டிங்கு ஒரு பையன் வந்து என்ன சொன்னான்னா, ஜாபும் பண்ணுறேன் ஊழியும் செய்கிறேன், ஜாபும் பண்ணுறேன் ஊழியமும் செய்கிறேன். நான் உங்ககிட்ட என்ன இதுக்கு முடிவு என்ன? நான் ஜாப்பு பண்ணையா ஊழியம் செய்யா? அதை கேட்பதற்காகவே இன்று இந்த கூட்டத்திற்கு வந்தேன் என்று அந்த பையன் சொன்னான். அன்றைக்கு செய்தி என்ன செய்தின்னா, கர்த்தருக்குள் உன் பிரயாசம் என்றைக்கும் அது விருதாவாக போகாது, உன் பிரயாசம் ஒரு நாள் வீண் போகாது என்று அந்த வார்த்தையை நான் ப்ரீச் பண்ணேன் அந்த கூட்டத்தில். அவர் வந்து அந்த பையன் அப்படி கேட்டாங்க. அதனால ஜாப்பு பண்ணுறீங்க, ஊழிய வாஞ்சி இருக்கு, அப்படி யாராவது இங்கே இருப்பீர்களானா அவர்களுக்கு கர்த்தருடைய ப்ராஃபஸி, அந்த வேர்டு இன்று உங்களை தேடி வருகிறது. ஜாப், ஊழியம், ஊழிய வாஞ்சியும் இருக்கு, ஏதாவது வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி யாராவது இருப்பீர்களானா முன்னால் வந்தால் உங்களுக்கு அந்த ப்ராஃபஸி வேர்டு நான் சொல்லுவேன். அதன் பிறகு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு லேடி, ஒரு கம்பெனியில் அவங்க வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சுவிசேஷ பாரம், இந்த ஊழியம், அவங்க அதுக்காக ஜெபிக்கிறது, அப்படி அவங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் வந்தது, அப்படிப்பட்ட ஒரு விஷன் வந்தது. எங்கள் ஃபேக்ட்ரியிலே ஒரு அம்மா கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. அந்த அம்மாவை விஷனில் காட்டி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு லேடி, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு லேடி, அதை பற்றி அந்த விஷனில் கர்த்தர் காண்பிச்சார். சில பெண்கள் கூட ஊழிய வாஞ்சு அவங்களுக்குள்ள இருக்கும், ஊழிய வாஞ்சு. அப்படி யாராவது ஊழிய வாஞ்ச உள்ள, சுவிசேஷ பாரம் உள்ள யாராவது நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு இன்று நான் பேசுகிற அந்த வேர்டு, அந்த ப்ராஃபஸி வேர்டு இன்று உங்களை தேடி வருகிறது. உங்களை தேவன்
சந்திக்க விரும்புகிறார். கர்த்தரே இறங்கி வந்து மக்களோடு பேசுகிற காலம் ஸ்டார்ட் ஆயிற்று. நாம் மலேசியா வருவதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இதை சொல்லுவதற்கு ஆள் வேணும்ல. எல்லாரும் சொல்றாங்களா அந்த வருகையை? சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், ஆயத்தப்படுத்து என்கிற இந்த காரியத்தை சொல்லன்று வந்து, இந்த வருஷத்துல ஜனவரி மாதத்தில் தேவன் வேதத்திலிருந்து பல கணக்குகளை எனக்கு காட்டி, ஜட்சன் நான் சீக்கிரமா வரப்போகிறேன் ஜட்சன், அந்த கணக்குகள் எல்லாவற்றையும் காட்டி, யாருக்கும் இதை சொல்லாது, சில லிங்கை சொல்லக்கூடாது, சில லிங்கை நம்ம சொல்லலாம், சில லிங்க் சொல்லக்கூடாது. ஓம் மனதிலே வைத்துக்க, ஓம் மனதில் வைத்து ஊழியத்தை செய் அப்படின்று எனக்கு அந்த நடத்துதல் வந்தது. சீக்கிரமாக இயேசு இந்த உலகத்திற்கு வரப்போகிற ஒரு கடைசி கட்டத்திற்கு உலகம் வந்து விட்டது. தரிசனத்தை பார்த்து ஜனங்களை எச்சரிக்கிற, தரிசனத்தை பார்த்து ஜனங்களை நடத்துகிற தாசர்கள் இப்பொழுது தேவை. ஏதோ வந்து பேசிட்டு போறது கிடையாது. நான் என்ன சொன்னேன், எங்கேயும் போகல, உங்களுக்காக ஒரு பாதத்தில் போய் வெயிட் பண்ணி மணிக்கணக்கு உட்காந்து என்ன சொல்லணும் ஆண்டவரே. தரிசனத்தை பார்த்து, விஷனை பார்த்து ஜனங்களை எச்சரிக்கிற ஊழியர்கள் வேண்டும். நான் ஒன்றுக்கு உதவாத ஒரு மனுஷன், என்னிடத்தில் எதுவும் கிடையாது. ஒன்றுக்கு உதவாத மனுஷன். என்றைக்கு உங்களை தரமட்டம் தாழ்த்துறீங்களோ அங்கதான் இருக்கு பிளஸிங்கு. ஆமா, இல்லை யாம் முன்னால தாழ்த்துறது கிடையாது, மனுஷர்கள் முன்பதாக தாழ்த்துவது கிடையாது, கர்த்தர் முன்பதாக உலகத்தையே படைத்த தேவன். நான் ரூமில் இருக்கேன், சும்மா இடி விழுந்த மாதிரி, பாம்பு போட்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு சவுண்டு, இந்த மழை சவுண்டு, இடி சத்தம் பயங்கரமாக. அந்த சண்டை நடந்த, ஒவ்வொரு நாட்டுக்கு சண்டை நடந்த எப்படி இருக்கும், டொம் டொம் டொம்னு பயங்கரமாக இருக்கு அந்த இடி சவுண்டு. பாருங்க, மழையும் பாருங்க, ஒரு பெரிய அதிசயம். மேலே எங்கேயாவது அங்கே தண்ணி இருக்கா, அங்கே ஏதாவது குளம் இருக்கா மேலே? கரெக்டான நேரத்தில் இந்த மலேசியாவுக்கு பிளஸிங் இந்த மழை தான். இந்த மழையினால் பாம் ஆயில் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன். எங்கள் இந்தியா தேசம் முழுவதுக்கும் இந்த பாம் ஆயில் இங்கேருந்து வருது. எங்கள் ஃபேக்ட்ரிக்கு ஒரு மாதத்துக்கு 35 lakhs நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இந்த பாம் ஆயில். பெரிய பிளஸிங் மலேசியா நாட்டிற்கு. கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மனுஷன் தரமட்டும் தாழ்த்தினா அவன்தான் அவனுக்கு விசேஷமான பிளஸிங். தாவீது பெரிய ராஜா. ராஜான்னு என்ன அர்த்தம்? தேசமே அவனுக்கு தான். அவன் முன்னால் யாராவது பேச முடியுமா, ஏதாவது கேட்க முடியுமா? ராஜா, ராஜான ஃபுல் பவர், ஃபுல் அத்தாரிட்டி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நேற்று செய்தியில் நான் ஒரு பாயிண்ட் அதை பேசினேன். நேற்று அவ்வளோ பெரிய ஒரு ராஜா தரம் மட்டும் தன்னை தாழ்த்துறான், தரம் மட்டும். இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீரே, நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீர் ஐயா, நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம். தரம் மட்டும் தாழ்த்துற ஒரு ராஜா இப்படி தாழ்த்து எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா?
பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸ் இருக்கிறாங்க. யாராவது இப்படி தாழ்த்துறது இதுவரைக்கும் கேட்டிருக்கிறோமா? இன்று வரை தாவீதனுடைய பேர் எங்கேயும் பார்த்தாலும் பெருசா பேசப்படுது. அன்னைக்கு இஸ்ரவேல் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது சொல்றார், டேவிட் ரூல்டு அவர் கண்ட்ரி, சொலமோன் ரூல்டு அவர் கண்ட்ரி. எங்க தேசத்தை தாவீது ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்ற. இப்போ சொல்றாங்க அது. அப்போ கர்த்தருக்கு பிடித்தமான ஒரு மனுஷன்யா தாவீது. உலகத்துல பெரியவர்கள், பூமியில் இருக்கிற மனுஷர்களில் பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு தேவர் கொடுத்தாரா, பெருமைப்படுத்தினாரா. அந்த அவருடைய பேரை தரமட்டும் தாழ்த்தின ஒரு மனுஷன். நான் ஏமாத்துறேன், என் வீடு ஏமாத்துறேன் ஐயா, நான் ஏமாத்துறேன் ஐயா. நான் அப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த சுவிசேஷ பாரத்தோடு இருக்கிற ஒரு நபர். யாராவது ஊழிய பாரம் உள்ளவங்க இருக்கிறீங்களா? அங்கே யாராவது இருக்கீங்களா? ஊழிய பாரத்தோடு இருக்கிறவங்க, அந்த நபரை விஷன்ல ஆண்டவர் என் முன்னால கொண்டு வந்தார். டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். ஏதாவது விஷன் வந்துட்டுனா ஏதாவது அதுக்கு லிங்க் இருக்கும், சம்பந்தம் இருக்கும், போவாது. போல நான் இந்தியாவில் என் ரூமில் இருந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி, 2 பிள்ளைகள் இந்த ஹைட்டில், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, தாய், புருஷனுக்கு ப்ராப்பரான ஒரு வேலை இல்லை. இந்த 2 சின்ன பிள்ளைகள் மேலே ஆண்டருடைய கிரேஸ், ஆண்டருடைய நடத்துதல், அவருடைய லீடிங், அவருடைய சித்தம் இந்த 2 பிள்ளைகள் மேலே இருக்குன்று. எங்க தெலுங்கானால என் வீட்டில் நான் மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த விஷனில் காட்டினது இங்கே போல சொன்னேன். கரெக்டாக தாய், 2 பிள்ளைகள் சேம் அதே ஹைட்டில், 2 ட்வின்ஸா, ஒரு பொண்ணு ஒரு ஆண் பிள்ளை. பயங்கர ஷாக் எனக்கு பார்த்து. அப்போ விஷன், தாவீது, தானியேலுக்கு தேவன் அந்த விஷனை பார்க்கிற அந்த கிரேஸ் கொடுத்திருந்தார். இந்த கடைசி கட்டத்தில் உலகம் வந்துட்டு இந்த தரிசனத்தை பார்த்து ஜனங்களை எச்சரிக்கிற ஊழியர்கள் நமக்கு வேண்டும். ஆமாம். அதன் பிறகு நான் சொன்னேன், ஜாப் ஊழியம், ஜாப் ஊழியம். அப்படி நான் ஜாப் பண்ணையா, ஊழியம் செய்யா, அப்படி எனக்கு ஒரு சரியான நடத்தல் வேண்டுமே என்று இருக்கிற மனதில் ஒரு நபர் சொன்னேன். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு லேடி, அதை சொன்னேன். பிறகு லேடிஸில் கூட ஊழிய வாஞ்சி உள்ளவங்க, ஊழிய பாரம் உள்ளவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த விஷன் வந்ததுனால நான் சொன்னேன். நான் மலேசியா வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக அங்கே என்னுடைய ப்ரேயர் டவர், அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ ஆரோன் ராஜ் ஐயா சொன்னாங்க, என்னுடைய ப்ரேயர் டவர் இருக்குது. அந்த ப்ரேயர் டவரில் சாயந்தரம் வாக்கிங்காக போவேன். ஒரு ½ hour அங்கேயும் நடப்பேன். அப்போ போகும்போது எனக்கு சேரை போட சொன்னேன். சேரில் உட்காந்து, ஆண்டவரே மலேசியா போகிறேன், நான் என்ன சொல்லும்போது என் மேல் என் மேல் என் மேல் என்கிற அந்த வேர்டு எனக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. என் மேல். ஏசாயா 61:1 கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்ன போட்டிருக்குதுல? தேவ ஆவியானவர் என் மேல், என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த லிஸ்ட்டில் ஆரோன் ராஜா ஐயாவும் இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில்
ஆவியானவர் மேலே இருக்கிறதுனால இந்த ஊழிய வாஞ்சியோட பல இடங்களுக்கு ஓடுறாங்க இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. அப்போ இந்த சபையிலும் கூட இந்த இடத்துக்கு வருகிற உங்களுக்கும் கூட இந்த சுவிசேஷ பாரமும் சுவிசேஷ ஆசை, மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு பெரிய பாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த சபையில் எல்லாருக்கும். ஆமாம், அபிஷேகம் பண்ணார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன? சுவிசேஷ பாரம். ஒரு மனுஷனுக்குள்ள சுவிசேஷ பாரம் இருந்தா ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார் என்று அர்த்தம். பல பேர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னு, சார் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா, கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்தாவினர் இருக்கிறாரா இல்லையா? இயேசு அழகாக ஒரு ஆன்சர் சொன்னார். என்ன ஆன்சர் சொன்னார்? கனிகளினால் மரத்தை அறிவீர்கள். 9 கனி. இந்த 9 கனி பரிசுத்தாவினர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை அது வெளியே காட்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சொல்லுங்க, நீடிய பொறுமை, தயவு. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று அர்த்தம். இது ஒரு சைடில் இருக்கட்டும், இது ஒரு ப்ரூஃப். இன்னொரு ப்ரூஃப், நீங்க கேட்காத ஒரு ப்ரூஃப், நீங்க இதுவரைக்கும் கேட்காத ஒரு ப்ரூஃப் நான் சொல்றேன். சுவிசேஷ பாரம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ, சுவிசேஷத்திற்காக ஜெபிப்பது, சுவிசேஷத்திற்காக கொடுப்பது, சுவிசேஷ பாரம் உள்ள ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவ ஆவியானவர் அவர் மேல இருக்கார் என்பது அர்த்தம். உங்க எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கணும். எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கணும். கனி கனி இருந்தா ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கார். ஓகே, ஆவியானவர் உங்க மேல இருந்தா இந்த பாரம் கண்டிப்பாக இருக்கும். இயேசு பாருங்க, பரிசுத்தாவினர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்தார். அவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு கிராமமாக நடந்து 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 சுவிசேஷத்தை அறிவித்தார். வேற ஏதாவது செய்திருக்கலாம்ல? அவரும் ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி ஒரு பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்கலாம்ல? நம்ம இயேசுவும் ஃபுல் டிமாண்ட் அவருக்கு, சுகமாக்கும் வரும் ஜனங்கள் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள். அவரும் ஏதாவது செய்திருக்கலாம்ல? கிராமம் கிராமம் நடந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போ பரிசுத்தாவினர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக யோர்தான் நதியில் புறாவை போல இறங்கினார். அவருக்குள்ள அந்த சுவிசேஷ பாரம் அவருக்குள் இருந்தது. பிறகு ஆரோன் ராஜன் ஐயா பல இடங்களுக்கு போறாங்க, பல தேசத்துக்கு போறாங்க. எதுக்கு? அவங்களுக்கும் பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல பிஸ்னஸை பார்த்துட்டு நல்லா இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து இருக்கலாம்ல. எதுக்கு அங்கே ஓடி வந்தாங்க ஆந்திராவுக்கு? எதுக்கு அங்கே தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தாங்க? இருக்க முடியல. இருக்க முடியலன்னு வேற எதுவும் நினைக்காதுங்க. சுவிசேஷ பாரம் போகணும். எங்கேயாவது போய் ஒரு 2 வார்த்தை சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், நல்வழியில் ஜனங்களை நடத்தணும். ஜனங்கள் எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய? அகலமான பாதையில் ஜனங்கள் போய்கிட்டு இருக்காங்க, இருகலான பாதையில் வர்றது இல்லை ஜனங்கள். கரெக்டாக ஆண்டவரை பற்றி சொல்லணும், சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை சொல்லணும், நிம்மதி சமாதானம் வருத்தத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு சொல்லணுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தேவ ஆவி அவங்க மேலே இருக்கு. இருந்ததுனால தான் இந்த பாரம். அடுத்தது உங்கள் முன்னால் நிற்கிற நான். இப்போ பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு, 200 பேர் வேலை செய்கிறாங்க. இதை விட்டுட்டு இங்கே வரணுமாண்ணா? இதை விட்டுட்டு வரணுமா?
நான் வந்த அடுத்த நாள்லேருந்து என் மனைவி, எப்போ வருவீங்க ஐயா, எப்போ வருவீங்க ஐயா அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புகிறாப்பு. 5 நாள் தான், 5 நாளுக்கு கூட வீட்டில் எப்போ வருவீங்க ஐயா அப்படிங்காங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, அங்கே பேமெண்ட்டுங்க, இது கொடுக்கையா, இது வாங்கையா, இது எப்படி பில் போடணும், என்ன ரேட்டில் பில் போடணும், அங்கேருந்து ஃபோன்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ பிஸ்னஸ் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சம்பாத்தியத்தை ஆசைப்படுவாங்களா? இப்படி போய் ஒவ்வொரு இடமா போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆசைப்படுவாங்களா? நான் அதை பொருட்டா என்னலை, என் ஃபேக்ட்ரியை நான் பொருட்டா என்னலை, ஃபேமிலி எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் போகிறேயா, நான் போகிறேன் அப்படின்ட்டு புறப்பட்டு வந்திருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், சுவிசேஷ பாரம். அப்போ எந்த ஒரு மனுஷன் மேலே ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்குள்ள அந்த சுவிசேஷ பாரம் கண்டிப்பாக இருக்கும். இயேசு பாருங்க, அநேக அற்புதங்கள், அப்பா எப்படி மைட்டி மிராக்கிள்ஸ், எவ்வளவு அற்புதங்கள். ஒரு நிமிஷத்தில் வலைய போட்ட உடனே ஃபுல்லாக மீன்கள் வந்துச்சுன்னா சாதாரண ஒரு அற்புதமா அது? எப்போ நடந்துச்சு? சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தான் இந்த மிராக்கிள் நடந்துச்சு. அப்போ சுவிசேஷ பாரம், சுவிசேஷ அழைப்பு, சுவிசேஷத்துக்காக ஜெபம் பண்ணுவது, சுவிசேஷத்திற்காக கொடுப்பது, தோள் கொடுத்து சுவிசேஷத்திற்கு தாங்குவது, நிற்பது எவ்வளோ பெரிய பிளஸிங். கடற்கரையில் வந்தால் ரெண்டு படகுகள் நின்று கொண்டிருந்தன. ஒரு படகுல உட்கார்ந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அறிவித்து கொஞ்ச நேரத்தில் 2 படகும் மூழ்கி போகிற மாதிரி ஃபுல்லாக மீன்கள். சுவிசேஷத்தில் அவ்வளோ பவர் இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்க போன இடத்துல தான் மீன்கள் 2 படகு மூழ்கி போக அளவிற்கு அற்புதம் நடந்துச்சு, மீன்கள் கிடைச்சிச்சு. ஒரு தடவை 3 நாட்கள் ஜனங்கள் வந்து இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்துருந்தாங்களாம், அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். அப்பா சரீர பசியை மறந்துட்டாங்க. அப்போ இயேசு சொல்றார், ஐயோ வழியில் சோர்ந்து போவார்களே, 3 நாட்களாக கேட்டிருக்காங்களே, பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்களே, சோர்ந்து போவாங்களே, ஏதாவது கொடுக்கணுமே, நீங்களே சாப்பாடு கொடுங்கய்யா, ஏதாவது கொடுங்கய்யா அந்த மக்களுக்கு. பாருங்க, 2 மீன் 5 ரொட்டியை வச்சு 5000 பேருக்கு அவர் ஆகாரமா. பெரிய அற்புதமா இல்லையா? பெரிய அற்புதமா இல்லையா? அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது மைட்டி மிராக்கிள்ஸ் நடந்துச்சு, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது. அதனால இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுறாருன்னா, இங்கே வருகிற மக்கள், இந்த இடத்துல நீங்கள் ஜெபத்துக்கு வருகிற மக்கள், உங்களுக்குள்ள அந்த பாரம் எப்பவும் இருக்கணும், சுவிசேஷ பாரம். நம்ம கர்த்தரை அனுபவித்தோம், அவரை ருசி பார்த்தோம், மற்றவங்களுக்கு கூட நம்ம சொல்லணும் என்ற பாரம் எப்போதும் இருக்கணும். ஒரு மலையின் மேலே இயேசு ஏறினார், மலை பிரசங்கத்தை செய்தார். மலை பிரசங்கத்தை செய்து மலையிலிருந்து இறங்கி வர்றார். ஒரு குஷ்டரோகி வருகிறார். ஐயா, என்னை குணமாக்க உம்மால் ஆகும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உடனே குஷ்டரோகி சொன்ன உடனே இயேசு சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று. அப்போ சுவிசேஷத்தை இயேசு அறிவித்த போது மைட்டி மிராக்கிள்ஸ் அங்கே நடந்துச்சு. அதனால உங்க சர்ச்சிலையும் சுவிசேஷ பாரம். எனக்கு உங்க சர்ச் பற்றி தெரியாது, இன்னைக்கு ஆண்டோடைய பாதத்தில் இருக்கும்போது இப்படி லீடிங். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரம் உங்க பாஸ்டர் ஐயாவும் உலகம் முழுசும் போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. இந்த பாரம், இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இந்த சபையில் இருக்கிறதுனால
உங்களுக்கும் அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? ஆ, எப்பவும் மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமா. எதுக்குன்னா அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கிறீங்க, அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிறீங்க நீங்க. ஆமா. அற்புதத்தை தேவன் உங்கள் குடும்பத்தில் செய்து கொண்டே இருப்பார். ஒரு அற்புதமான சாட்சி, என் ஃபேக்ட்ரியில் நான் சுவிசேஷகன் என்று சொன்னேன், எனக்கு சர்ச்சு கிடையாது என்று சொன்னேன், பெரிய ஃபேக்ட்ரி எனக்கு இருக்குதுன்னு சொன்னேன். 12 வருஷம் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்களை இந்திய தேசத்தில் நடத்தினேன். தமிழ்நாடு ஸ்டேட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் பெரிய பெரிய மீட்டிங். பயங்கரமாக செலவாகும். 50,000, 80,000, 80,000, 50,000, 1 lakh க்ரௌடு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தில் இது வேணும்ல, இது இல்லாமல் முடியுமா? பணம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? அப்போ பணம் வேணும். எனக்கு டெய்லி 1 லாரி முட்டை வேணும். எனக்கு என் ஃபேக்ட்ரிக்கு 1 லாரி முட்டை வேணும் டெய்லி, எக்ஸு. மீட்டிங் டேட் பக்கத்தில் வந்த உடனே டக்குன்னு முட்டை விலை கீழே இறங்கும். புரியுதா புரியலையா? உங்களை பார்த்தா புரியாத மாதிரி இருக்கு. அந்த டேட் பக்கத்தில் வந்த உடனே முட்டை விலை இறங்கும். அந்த மீட்டிங்க்கு எத்தனை லட்சம் எனக்கு பணம் தேவையோ அது வரைக்கும் இறங்கி அப்படி இருக்கும். அந்த பணம் கையில் கிடைச்ச உடனே திருப்பி பழைய விலைக்கு போயிடும். 12 வருஷம் நடந்தது இதுதான். எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம் ஆட்கள் இருக்காங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் என் ஃபேக்ட்ரியில் இருக்காங்க. முட்டை வேலை இறங்கின உடனே அங்கேயே கம்பெனிலே பேசுவாங்க, மீட்டிங் வருதில்ல, மீட்டிங் வருதில்ல, முட்டை இறங்குது வேலை. 12 வருஷம் காணிக்கே எடுக்கலைண்ணா. மீட்டிங்கில் ஆஃபரிங்கே எடுக்கலை. 12 வருஷம் அப்படி என் ஃபேக்ட்ரி அந்த ஊழியம் நடந்தது. அப்போ சுவிசேஷத்தில் பவர் இருக்கா இல்லையா? சுவிசேஷத்திற்கு எதிரான சக்தி இல்லை. அதனால் நீங்களும் கூட எப்போதும் இந்த சுவிசேஷ பாரம் உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துக்கு உங்கள் சபைக்கு சொல்கிறேன், சுவிசேஷ பாரம். உங்கள் போதகர் ஏதாவது ஊழியத்துக்கு போனால் நீங்கள் அதுக்காக நல்லா ஜெபிக்கணும். இப்போ ஆர்.என். ராஜா ஐயா ஊழியத்துக்கு போனால் இங்கே யார் மெயினாக நின்று செய்கிறது? அவங்களுக்கு பிறகு அந்த பாரத்தோடு நீங்கள் இங்கேருந்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அந்த பவர், அந்த அற்புதத்தை செய்யும் வல்லமை இங்கேயும் அது கிரியை செய்யும். ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ பக்கத்தில் விஜயவாடான்னு ஒரு பெரிய சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் நாங்கள் மீட்டிங் வச்சுருந்தோம், சுவிசேஷ கூட்டத்தை வச்சுருந்தோம். அப்போ ரொம்ப மணி நேரம் ஜெபம் ஜெபம் ஜெபம். என் ப்ரேயர் ரூம்லேயே தான் கிடப்பேன். என் மனைவி ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா இன்னும் நேரம் ஆகலையா அப்படின்ட்டு. நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். போனால் அந்த கூட்டத்தில் ஆண்டவர் விஷன் கொடுத்து ஒரு ஆளை கால் பண்ணுறார். மூட தூக்கி மண்ணு மூட சமக்கிற ஒரு நபர் ஊழிய வாஞ்சியோடு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க. மூட சமக்கிற ஆள் ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. வாங்க முன்னால் வாங்க என்று கூப்பிடுறேன். கரெக்டாக ஒரு பையன்
ஒரு சின்ன வயசு பையன் தோசை மாதிரி பெரிய பைபிள் வச்சுக்கிட்டு வரப்ப எனக்கு கூட அது சொல்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மூட தூக்குறோம் யார் வருவாங்க, மூட தூக்குறவே சுவிசேஷ வாஞ்ச உள்ளவன், மூட தூக்குற லோட் பண்ற லாரி லோட் பண்ற மூட தூக்குற ஆள் யார் இருப்பான்ட்டு எனக்கு கூட சொல்றது கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு. கரெக்டாக வந்தப்ப தோசை மாதிரி பெரிய பைபிள் வச்சுட்டு வரப்ப சொன்னா, மண்ணு மூட்டைகளை நான் லோடு பண்ணேன் சார், மலைக்கு நாங்கள் கொண்டு போவோம் மண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஊழிய வாஞ்சம் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் ஊழிய வாஞ்சம் இருக்குண்ணா. அப்போ என்ன செய்யலான் இருக்கிறீங்கன்னு சொன்னேன் கேட்டு. உடனே அவர் சொல்றார், வாலிபர்கள் எல்லாரையும் நான் கொண்டு வந்து வாலிபர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிறைஞ்சு வாலிபர்களை முக்கியமாக நான் அவர்களுக்காக ஊழியம் செய்ய நினைக்கிறேன் சார் அப்படின்னா. சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் ஒரே கைதட்டு கிரவுண்டில். அப்போது இந்த சுவிசேஷ வாஞ்சியோடு இந்த சபை முன் போக வேண்டும். தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு சாங் ஒன்று பாடப்போகிறேன். டிஜிஎஸ் தினகரன் ஐயா பாடுகிற ஒரு சாங், பக்தருடன் பாடுவேன். நீங்கள் எல்லாரும் பக்தர்கள் தானே? உங்களோட சேர்ந்து நானும் பாட போகிறேன். மலேசிய பக்தர்கள், கரெக்டாயா? மலேசிய பக்தர்கள். உங்களோடு சேர்ந்து இந்த பாடலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை. கடைசி நேரத்தில் கபான்னு டைரியில் எழுதினேன் இந்த பாட்டை. புறப்பட்டு வர்றதுக்கு முன்னால், பக்தருடன் பாடுவே பரமசப மோக்தர் கோளாம் கூடுவே பக்தருடன் பாடுவே அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பினில் இன்பம் நுகர்ந்திளை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவே பரமசவமோக்தர் கோளாம் கூடுவே பக்தருடன் பாடுவே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? அப்போ தமிழ்நாட்டில் இருந்தீங்களோ? ஓ, வேற யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியுமா? வெரி குட். வேற சின்ன பிள்ளைகள் இப்போ 15-20 வயசுல அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதோ? இஸ்ரவேல் முகம் என்னைய கூட வந்தீங்களா வெளியே? இஸ்ரவேல் முகம் என்ன பேரு? ஜாஷ்வா. தெரியாத அந்த பாட்டு? ஐயா உங்களுக்கு தெரியாதா? இப்போ ட்ரெண்ட் எங்கேயோ போயிட்டு இந்த பாட்டு. இது நரம்பு, கழுத்து நரம்புலாம் வலிக்கும் இந்த பாட்டுன்னா. அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பரின் இன்பர்களும். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பரின் இன்பர்களும்.
பொன்னடி பூமானின் போர்த்துயிர் பெற்றதால் என்னுடன் தங்குவார் என்னோலி காலமாய் பக்தருடன் பாடுவே பரமசவ மோக்தர் குலாம் கொடுவே பக்தருடன் பாடுவே. நல்லா இருக்கையா? டிஜிஎஸ் தினகரன் ஐயா இந்த பாட்டை அடிக்கடி பாடுவாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஜனங்கள்லாம் ரொம்ப அவங்க பாட்டை விரும்புவாங்க, டிஜிஎஸ் ஐயா பாட்டு. சரி, ஒரு கவி உங்ககிட்டையும் பாடுவோன்ற ஒரு ஆசையை எழுதிட்டு வந்தேன். ஈகமும் பரமும் ஒன்று இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. ஈகமும் பரமும் ஒன்று இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சோற்றமும் ஓற்றமும் இகலில்லா ரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவே பரமசபமோக்தர் குலாம் கொடுவே பக்தருடன் பாடுவே. எல்லாரும் கை தட்டுவோம். ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டு பாடுறது, கழுத்து நரம்பெல்லாம் இழுத்துட்டு போயிடும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆவியானவர் என்மேல். என்மேல் என்பதுதான் இந்த மலேசியா நாட்டிற்கு தேவன் கொடுத்த அந்த என்மேல். என்மேல் லூக்கா 18:13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்மேல். என்மேல். லூக்கா 18:13. லூக்கா 18:13. பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். ஃபர்ஸ்ட் ஆவியானவரை பற்றி சொன்னேன். இது கிருபை. 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 கிருபை ஒரு மனுஷன் மேல அந்த கிருபை, ஒரு மனுஷன் மேல அந்த கிருபை இறங்கி இருக்கணும்னா அந்த மனுஷன் ரொம்ப விசேஷமான ஒரு மனுஷன். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய கிருபை என்பது வேண்டும்? கை வைத்துங்க. வெரி குட். தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவன் காட்டுகிற தயவு, அதான் கிருபை. ஆமா, அந்த கிருபையின்படி நடந்துச்சா இல்லையா? என்மேல் கிருபையாயிரும். அதன்படி அங்க நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. பரிசேயன் என்ன ஜெபம் பண்ணார் உங்களுக்கு தெரியும். நான் தசமம் பாகம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், ஆண்டவரே உபவாசிக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்ட்டு பரிசேயன் சொன்னாப்ப, அங்க ஆயக்காரன் சொல்றாப்ப, ஐயா மார்பில் அடித்து கொண்டு, ஐயா பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அந்த கிருபையை இந்த ஆயக்காரன் சம்பாதித்தார். நாமும் கூட இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும்
கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கிருபை இருந்துட்டுனாலே அந்த முகம் வித்தியாசமாக தெரியும். நான் உடனே கேட்ச் பண்ணுவேன், ஒவ்வொரு ஃபேஸையும் கேட்ச் பண்ணுவேன். ரொம்ப கேட்ச் பண்ணி, கிருபை இருக்குப்பா, முகத்தில் கிருபை இருக்குது, நீ எங்கே போனாலும் டோர்ஸ் ஓப்பன் ஆகும், உன் ஃபேஸில் கிருபை இருக்குன்னு சொல்லுவேன். ஆமாம், இந்த கிருபையும் நான் சம்பாதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், நம்ம சுவிசேஷ பாரத்தோடு நம்ம இருக்கணும். அது எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிரக்கிள்ஸ் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும், இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை. இது கிருபை, என் மேல் கிருபையாயிரும். கேட்டது போல நடந்துச்சா இல்லையா? கிருபை என்ன செய்தது? நீதிமானாய் மாற்றினது. லூக்கா 18:14 அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கிருபை அது வேலையை கரெக்டாக செய்துச்சு, நீதிமானாக மாற்றினது. எபேசியர் 2:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? கிருபைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதையும் நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். லூக்கா 1:52 சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையானவர்களை அவர் உயர்த்தினார். 1 கொரிந்தியர் 15:10 அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் சொல்றார், நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், நானா செய்யல, தேவன் கொடுத்த கிருபையினால நான் அப்படி பிரயாசப்பட்டேன். அப்போ கிருபை வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக கிருபை வேண்டும். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீதிமொழிகள் 3:34 இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் சொன்னேன்ல, தாவீது தரை மட்டும் தன்னை தாழ்த்தினாப்பா, நான் ஒன்றுக்கு உதவாத மனுஷையா, நான் ஆட்டுக்கு பின்னாலே நடந்துக்கிட்டு போனேன் ஐயா, என்னை கொண்டு வந்து பெரிய ராஜாவாக்கி இருக்கிறீரு, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் ஐயா என்று தன்னை தர மட்டும் தாழ்த்தினான். ஆமாம், அதனால தான் தாவீதுனா தேவனுக்கு ரொம்ப இஷ்டம். தாவீதுகிட்ட தேவன் என்ன சொல்றார்? உன் சந்ததி 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 கிருபை தொடரும். ரொம்ப இஷ்டம் தாவீதுனா. எதற்கென்றால் தாழ்மை. கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது மத்தேயு 8:8 ஒரு 100க்கு அதிபதி, 100க்கு அதிபதி, ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும்பா என்று சொன்ன என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். உடனே அங்கே அற்புதம் நடந்துச்சு. கிருபை. நம்மை நாம் தாழ்த்தும் போது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் தாழ்மையோடு இருக்கிறீங்க? தாழ்மையோடு எத்தனை பேர் இருப்பீங்க? சில பேருக்கு டக்குன்னு கோபம் வந்துடும், சில பேருக்கு தாழ்த்துவது பிடிக்காது. தாழ்த்துவது சில பேருக்கு பிடிக்காது. நீங்க எல்லாரும் தாழ்மையோடு இருக்கிறீங்களா? வெரி குட். ஒரு வேளை அப்படி உங்க மனசு இல்லைன்னா இப்போ இருந்து கர்த்தருடைய வேர்டு உங்களை தேடி வருகிறது, கர்த்தரை இறங்கி பேசுறாரு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? கரெக்டாக தாழ்மையோடு நீங்க இருக்கணும். கிருபைனா என்ன?
கிருபை கிருபைன்னு சொல்கிறோம், தாழ்மையானவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறான்னு சொல்கிறோம். கிருபைன்னா என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் உண்டாகிறது. கிருபையும் சத்தியம். அப்போ கிருபைன்னா என்ன? ஒரு மனுஷனோடு, இயேசு ஒரு மனுஷனோடு இருக்கும்போது தான் கிருபை. அப்போ தேவ வார்த்தை உங்களோடு கூட இருந்தால் அதுதான் கிரேஸ். இயேசு உங்களோடு கூட இருக்கணும், வார்த்தை உங்களோடு கூட இருக்கணும். இந்த ரெண்டும் உங்க கூட இருந்தா அதுதான் கிரேஸ். ரெண்டும் உங்க கூட இருக்குதா? இயேசு உங்க கூட இருக்கிறாரா? நான் கிருபை பெற்றேன். நான் கிருபை பெற்றேன். எப்படி பெற்றேன்? 1994 பயங்கரமான கடனுக்குள்ள போயிட்டேன். கடன், பயங்கரமான கடன், 25 லட்சம். 25 லட்சம்னா அந்த நேரத்தில் பெரிய தொகை. கடனுக்குள்ள போய் நான் இருக்கிற இந்த ஆந்திர பிரதேசத்தை விட்டு ராத்திரி ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டு போய், எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு ஃபாரஸ்ட் உண்டு. டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு அங்கே ஜோவனும்படி போவேன். அப்படி பழகிட்டேன் நான். 5 வருஷம் டெய்லி சாயந்தரம் போவேன். 5 மணிக்கு அப்படியே உட்கார்ந்துருப்பேன். 2 கண்கள்லையும் கண்ணீர் ஓடும். வானத்தை அனாந்து பார்த்து ஆண்டரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். பவர் இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த காட்டுக்குள்ளேயும் சில பேர் என்னை ஜோம் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்தால் கிட்டே வர முடியாது. சில பேர் வருவாங்க, ரோட்டில் நின்றுக்கிட்டு ஐயா ஐயா ஐயாம்பாங்க. ஜோம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் ஐயா அப்படிம்பாங்க. வாங்க வாங்க அப்படிம்ப. ஒரு 10-20 ஃபீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அப்படி விழுந்துருவாங்க. அந்த பவர், ஆண்டருடைய வல்லமை அப்படியே பாடியில் இறங்கியிருக்கும். அப்போது டெய்லி ஜோம்னு போவேன். ஒரு நாள் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிற்று. என்ன 5 வருஷம் ஒரே ஜெபம் ஒன்றும் நடக்கலையே. வீட்டில் திட்டுறாங்க, எங்கள் அம்மா திட்டுறாங்க, எங்கள் அப்பா திட்டுறாங்க, ஊழியன்னு போய் பிஸ்னஸை விட்டுட்டியப்பான்ட்டு திட்டுறாங்க. என்ன செய்ய? இனிமேல் போய் இந்த ட்ரெயின் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும், அதில் விழுந்து செத்துடலாம் அப்படின்ட்டு 3 மணிக்கே ஒரு வெள்ளை ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நேராக காட்டுக்குள்ளே போகிறேன். காட்டுக்குள்ளே போனால் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. அழுதுகிட்டே போகிறேன். இதுதான் கடைசி நாள், என் வாழ்க்கையில் கடைசி நாள் இதுதான். போய் அங்கே நிற்கிறேன். என் மனக்கண்கள் அங்கே திறப்பட்டுச்சு. மனக்கண்கள். ஒவ்வொருவருக்கும் 2 கண்கள் உண்டு. ஒன்று நாம் பார்க்கிற இந்த மாம்ச கண்கள், இன்னொன்று மனக்கண்கள். இது நம்ம திறக்க முடியாது, கடவுள் தான் இதை திறக்கணும். ஆகார் கண்களை தேவன் திறந்தார். எலிசா வேலைக்காரனுடைய கண்களை இயேசு திறந்தார். தேவன் திறந்தார். தேவன் தான் இதை திறக்க முடியும். அப்போ சில பேர் கேட்பாங்க, இயேசு பார்த்தீங்களா? இயேசு தரிசனம் கொடுத்தாரா? அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த கண்ணால் பார்க்க முடியாது, இந்த மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனக்கண்களை தேவன் திறந்தார். அப்படியே அவரை நான் தரிசித்தேன். 1 மணி நேரம் அவர் பேசுகிறாரு, நான் பேசுகிறேன், அவர் பேசுகிறார், நான் பேசுகிறேன். என்ன அதிசயம்னா 1 மணி நேரம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு இலை அசையலை. காடு ஃபுல் பின் ட்ராப் சைலண்ட். ஒரு இலை அசையலை. காடு எப்படி இருக்கும்? ஒரே சத்தமாக இருக்கும், அந்த காற்று சத்தம். இந்த 1 மணி நேரம் அந்த தேவனை எனக்கு தரிசனத்தில் பேசின அந்த 1 hour ஒரு இலை காட்டில் அசையலை.
அப்போ தேவன் என்னோடு பேசினார். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஒரு 25 லட்சம் உங்களுக்கு கடன் இல்லை, ஒரு 10 லட்ச ரூபான்னு வட்டி சேர்த்துக்கிடுவோம். இன்னொரு 10 லட்ச ரூபா, இன்னொரு 10 லட்ச ரூபாயும் சேர்த்துக்கிடுவோம். எதுக்குன்னா, சில பேர் இன்னும் அதிக வட்டிக்காரங்க இருப்பாங்க, அதிக வட்டிக்காரங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 30-40 லட்ச ரூபா ஆண்டவர் ஒரு சூட்கேஸில் வச்சு எனக்கு கரெக்டாக அடுக்கி க்ளீனாக கொண்டு வந்து என் கையில் ஒரு சூட்கேஸ் தாருவியா அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. என்ன கேட்டாலும் தருவார். உலகமே அவருக்கு தான். நான் ஒரு ஷாக்கு கொடுத்தேன் ஆண்டவருக்கு. என்ன ஷாக்குனா, நீர் எனக்கு வேண்டும் என்று சொன்னேன். மனுஷன் ஃபுல் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு மனுஷன் இதை போய் கேட்பானா? நீர் எனக்கு வேண்டும் என்று கேட்டு உடனே திரும்ப ஆண்டவர், ஜட்சன் சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன், wherever I go you should come with me என்று கேட்டேன். நான் எந்த பொது கூட்டத்தில் ஸ்டேஜில் நிற்கும்போது நீர் இறங்கி வந்து ஜனங்களை தொடுவீரா என்று கேட்டு உடன்படிக்கை பண்ணினார். கிருபையை சம்பாதித்து நீர் வேணும்னு சொன்னேன். அவர் தான் கிரேஸ். கிருபையும் சத்தியம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அதனால எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆவி ரொம்ப முக்கியம். அதற்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். தேவ ஆவிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் என்று கர்த்தர் உங்களோடு பேசினார், இங்கே இருக்கிற உங்களோடு. செகண்ட், கிருபையை சம்பாதிக்க வேண்டும். தாழ்மை. நான் முதல்ல இதுதான் செய்தேன். தினகரன் ஐயா, மோகன் சிலாசரஸ் ஐயா, இவங்கெல்லாம் வந்தால் ஒரு பியூன் மாதிரி கடந்து வேலை செய்வேன். அவங்களுக்கு காரை ஓட்டுவேன். அவங்க எங்கேயாவது தங்கியிருந்தால் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பேன். இப்படி தேவன் அதை பார்த்தார், தாழ்மையை பார்த்தார். நீனே வந்துருப்பா, நீனே எனக்கு தேவை வா அப்படின்னார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. டிஜிஎஸ் தினகரன் ஐயா, மோகன் சிலாசரஸ், என்னப்பா காரை ஓட்டிட்டு கிடந்தார் இவர், எங்கே பார்த்தாலும் டிவியில் இவர் தான் வர்றாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. அப்போ தாழ்மையான ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துகிறார். கர்த்தருடைய ஆவி எப்போதும் உங்கள் மேலே இருக்கணும். என்னைக்கும் அதை இழந்துடக்கூடாது. செகண்ட், தேவ கிருபையை சம்பாதிக்கணும். 3 வருஷம் சேரில் உட்கார்ந்தே தான் ப்ரீச் பண்ணேன். ரொம்ப ஹெல்த்தில் கஷ்டப்பட்டேன். அப்படி நான் ஹெல்த்து சரியில்லாமல் இருந்தால் இப்போ நான் மலேசியாவுக்கு வர முடியாது. தலை சுற்று, கழுத்து வலி, சேர்லேயே 3 வருஷம் உட்காந்து பேசியிருக்கேன். நம்புறீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா ஹெல்த்தில். மகா உபத்திரவத்தை தாண்டினேன். மகா உபத்திரம், லேஸ்பட்ட உபத்திரம் கிடையாது. என் காரு பின்னால் ஒரு அட்ஜஸ்டபுள் சேர் இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும். நான் பின்னால் நடந்து போவேன். அப்படி பயங்கர தலை சுட்டு நிற்க முடியாது. ஸ்டேஜுக்கு போனால் இதுவும் விழுந்துருவேனோ, ஏதாவது நான் டக்குனி விழுந்துட்டேன் என்ன செய்ய. பெரிய பெரிய மீட்டிங்லலாம் பேசவே இல்லை. ஒரு 10-12 வருஷம் நான் போகலை. இப்போ வந்திருந்தாங்கள்ல, உங்கள் மத்தியில் வந்திருந்தாங்களா ஒரு வாரத்துக்கு முன்னால். யார்? ரவி ஆபிரகாம். ஃபுல்லாக தலையில் முடி இருக்கும். அவங்க தானே? ரவி ஆபிரகாம் ஐயா ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க ஆந்திராவில். நான் ஃபுல்லாக ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டேட்டு முழுசும். அப்போ ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. மீட்டிங் வச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க, ஐயா நீங்களும் வந்து அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் பேசுங்க ஐயா அப்படின்ட்டு. சரி வர்றேன்னு.
அவங்க சொன்னாங்க ஒரு கண்டிஷன் அப்படின்னாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா சூட்டில் தான் வரணும் அப்படின்னா. நான் சூட்டே சரியாக போட மாட்டேன். பிறகு 2 பேண்ட்டை 4 வருஷம் போட்டிருக்கேன். எதுக்கு போட்டேன்? காசு இல்லாமல் இல்லை, ஃபேக்ட்ரி ஓனர், காசுக்கு பஞ்சம் கிடையாது. எதுக்கு போட்டேன்னா அந்த 2 தான் எனக்கு கரெக்டாக சரியாக இருக்கும். மெலிஞ்சு போனேன். ஆக்சிஜன் அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்து மெலிஞ்சு போனேன். அந்த யோபு சொல்லுவான், இந்த வாய்க்கு மேலே இந்த தோல் மாத்திரம்தான் மிச்சம் ஆச்சு, எலும்பும் தோலுமாயிட்டேன் ஐயா. அதே போல் எலும்பும் தோலுமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு என் கதை. அவங்க சொல்கிறாங்க சூட்டில் தான் வரணும். அது ஃபோனை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுக்கா சூட்டுன்ட்டு. ஒரு கண்டிஷன் சூட்டில் தான் வரணுன்ட்டு. சரி, நீ அவருடைய திருப்திக்காக போய் ஒரு சூட்டு தைச்சிட்டு ட்ரெயினில் போகிறேன் அந்த இடத்துக்கு, அந்த மீட்டிங் போகிறேன். போகும்போது அழுதுகிட்டே போகிறேன். என் வாழ்க்கை முடிந்தது, என் ஊழியம் முடிந்தது, இனிமே அவ்வளோதான், எனக்கு ஹெல்த்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, இனிமேல் நான் பிழைக்க முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்ட்டு போகிறேன். போய் அந்த ரவி ஆபிரகாம் ஐயாவும் நானும் தான் 2 பேரும், நான் ஒரு சூட்டை போட்டுட்டு இந்த பென்கின் ஐயா சூட்டு மாதிரி போட்டுக்கிட்டு நேர ஸ்டேஜ் ஏறுறோம். எல்லாரும் பென்கின் பென்கின்னு சத்தம் போடுறாங்க என்னை பார்த்து, இந்த முடியை பார்த்து. நான் 2 மாதத்துலேருந்து டை கூட அடிக்கலை. எப்போமோ டை அடிப்பேன். என் செகண்ட் டாக்டர் அப்பப்போ சொல்லுவார், இங்கே டை அடிக்காங்க டேடி அப்படின்பா. சரின்னு அவளுக்காக நான் டை அடிக்காமல் விட்டுட்டேன். கரெக்டாக அந்த சூட்டு இந்த டை அடிக்காமல் வெள்ளை முடியோடு போய் ஏறினோடனே எல்லாம் பென்கின் ஒருத்தர் உண்டு ஊழியக்காரர் அமெரிக்காவில். அவருக்கு இந்த முடி கொஞ்சம் இப்படி வெள்ளையாக இருக்கும். உடனே அங்கேயே நின்று நான் யோசிக்கிறேன், என்னை பார்த்து பென்கின்னுங்கிறாங்க, நான் கதையே இன்னைக்கோ நாளைக்கோன்ட்டு இருக்கு என் கதை. அப்போ ஆண்டவர் மெதுவாக பேசினார், ஜட்சன், பென்கின் 7 மணி நேரம் 8 மணி நேரம் என் பாதத்தில் காத்திருப்பார். நீ காத்திருப்பாயா? என் பாதத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? உடனே நான் சொன்னேன், என்னையா இது, இங்கே ஹெல்த்தே சரியில்லை, ப்ரீத்திங் ப்ராப்ளம், தலை சுற்று, உடம்பே சரியில்லை, ஜோம் பண்ணுவாயா, காத்திருப்பாயா, எங்கே போய் காத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை, அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆதாம் அதைத்தான் இழந்து போனான். திரும்ப நான் என் உயிரை கொடுத்து அதை சம்பாதிச்சு வச்சுருக்கேன், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹோலி ஸ்பிரிட்லாம் கொடுத்து வச்சுருக்கிறேன். நீ என் பாதத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நான் உன்னை சரி பண்ணுவேன் அப்படி. அதுக்காக தான் இப்போ அப்போ இருந்து ஃபுல்லாக ஜெபம். அதனால தான் இப்போ உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னால் கூட என்னால் முடியல, இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு, முடியல. காலையில் டிஃபன் சாப்பிட்றது கூட வெளியே போகலை. இது ரொம்ப முக்கியம்னு ஆண்டுடைய பாதத்திலேயே உட்கார்ந்துருந்தேன். அப்போது தேவ கிருபையை நாம் சம்பாதிக்க வேண்டும். தேவ ஆவியை நம்ம மேலே இருக்கணும். இந்த 2ஐயும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, தைரியமாக முன் செல்லுங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நம்ம எழுந்து நிற்க போகிற என்ன தெரியுமா? கொஞ்சம் கேளுங்க. வானம் திறக்கப்படும். சில மீட்டிங்கில் ஆண்டவர் சொல்லுவார், போய் மைக்கை பிடிச்சோடனே வானம் திறக்கப்படும் ஜட்சன். இன்னைக்கு விசேஷமாக இருக்கும், ஒரு கலக்கணும் இன்னைக்கு. போய் மைக்கை பிடிச்சோடனே வானம் திறக்கப்படும் ஜட்சன் அப்படிம்பார். இப்பவும் இந்த 4-5 நிமிஷம் வானம் திறக்கப்படும். அங்கேருந்து ஹை பவர், ஹை அனாயிண்டிங் உங்கள் மேலே ஊற்றப்படும்.
ஒவ்வொருவர் மேலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை ஊற்றப்படும். 3 காரியம் நடக்கும். 1, இதுவரை பிசாசு உங்களை கடும்பாடு படுத்தியிருக்கலாம், இன்னையோடு அவன் கதை முடியுது. ஆமாம். 2வது, பலவீனம் வியாதி, உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீன வியாதி நீங்கும். 3வது, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அற்புதத்தை தேவன் தான் செய்ய முடியும், நம்ம செய்ய முடியாது. அற்புதம் நடக்கும். யாரும் டாக்டர்ஸ் எல்லாரும் இதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. எப்படியா நடக்கும், எப்படி நடக்கும் சொல்லும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்களாம் நம்ப மாட்டாங்க. ஆனால் அற்புதத்தை தேவன் செய்ய முடியும். இந்த 3 நடக்கும். நேர சிங்காசனத்துக்கு முன்னால் போனமே நான் போயிடுவேன். அங்கே பவர் இறங்கும், உங்களை பிளஸ் பண்ணும். இந்த 5 நிமிஷம் இங்கேருந்து போகும்போது சந்தோஷத்தோடு போக போகிறீங்க. திருப்தி. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, the anointing power. Hallelujah, hallelujah. எல்லாரும் உங்க இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்புங்க. அங்கேயும் கான்சன்ட்ரேட் போகாதபடி கர்த்தர் பக்கமாக திருப்புங்க. சிங்காசனத்திற்கு முன்பதாக இருக்கிறோம். அங்கிருந்து கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. சிங்காசனத்திலிருந்து தேவ வல்லமை ஊற்றப்படுது. Hallelujah. The power of the Holy Spirit. இந்த விஷனை பற்றி முதல்ல நான் சொன்னேன். அதற்கு யாராவது சம்பந்தம் இருக்கிறவங்க மெதுவாக என்ன இது மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்னை சந்திங்க. இன்னும் அந்த உங்கள் ப்ராஃபஸி வேர்டு உங்களுக்காக சொல்லுவேன். முதல்ல சொன்னதில் ஏதாவது லிங்க் உங்களுக்கு தொடர்பு இருந்தால் சொல்லுங்கள். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். உன்னதத்திலிருந்து தேவ வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படுகிற நேரம். வெரி இம்பார்ட்டன்ட் டைம். சாதாரண டைம் கிடையாது இது. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிற நேரம். ஹல்லேலூயா. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. எல்லாரும் நாம் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஆணி பாய்ந்த இயேசுவின் கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. வேதத்தில் ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக எனக்காக சிலுவைப்பட்ட அந்த கரம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஒவ்வொருவர் மேல் அந்த கரம் வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The power of the Holy Spirit. Jesus. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருவதை உணர்வீர்கள். லார்ட் ஜீசஸ், லார்ட் ஜீசஸ், the power of the Holy Spirit, Lord touch them, Lord, Lord touch them in the name of Jesus. Hallelujah. வல்லமை சரீரத்திற்குள்ளே பாய்ந்து செல்லட்ட ஐயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் இப்பொழுது. Lord touch them in the name of Jesus, in the name of Jesus. Hallelujah. உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேல் வைக்கப்படட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. இன்று முடிவு நாள் என்று சொல்லி இருக்கிறேன், முடிவு நாள் என்று. பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art, how great thou art. ஒவ்வொரு ஃபேமிலியும் தொடும் சுவாமி, ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணும். என் சந்தோஷத்தோடு அவர்கள் போகட்டும், மன நிறைவோடு போகட்டும். ஒவ்வொருவரையும் தொடும், பிளஸ் பண்ணும். ஜாபுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வாலிப பிள்ளைகள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். வாலிப பிள்ளைகள் ஜாபுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவங்களுடைய ஃபியூச்சர் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படும் சுவாமி. பிளஸ் பண்ணும். இந்த கூட்டத்தில் அவர்கள் இருப்பது உம்மை தேடி வந்ததினால் அவர்களை பிளஸ் பண்ண ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல சுகம் பலத்தை கொடும், காத்துக்கொள்ளு, வழி நடத்து சுவாமி. ஆசீர்வாதத்தை நாங்கள் கூறுகிறோம். உடைய கிருபை தாங்கிட்டு வழி நடத்தது இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ஆரோன் ராஜன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவங்க எங்கள் மீட்டிங் வந்திருந்தாங்க. இந்த ப்ரெசன்ஸ் உங்கள் கூட இருப்பதை நான் ஃபீல் பண்ணேன். அங்கே என்னாச்சுன்னா, எங்களுக்கு மாதம் ஒரு மீட்டிங் நடக்கும். அது என் மகன், என் மனைவி, நான் 3 பேரும் பேசுவோம். ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு இருக்கும். நான் அதான் சொன்னேன், ஐயா அந்த மீட்டிங்கில் பேசுகிற கஷ்டம், ஆனால் நான் உங்களுக்கு நல்ல மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் என் மனசு கேட்கல. அவ்வளோ தூரத்துலேருந்து வேறு தேசத்துலேருந்து வந்திருக்காங்க, நம்ம அன்பு காட்டணும்னு சொல்லி என் டைமை கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். என் டைமை கட் பண்ணி. அப்போ இவங்க முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் பின்னால் இப்படி போய் கொஞ்ச நேரம் நின்னேன். ஃபுல்லாக ப்ரெசன்ஸ், ஃபுல்லாக டிம்மாக தெரியுது. ஜனங்கள் எல்லாம் டிம்மாக தெரியுது. ஆண்டோடைய ப்ரெசன்ஸ் அப்படி, அந்த ப்ரெசன்ஸ் அவங்க கூட இருப்பதை நான் ஃபீல் பண்ணேன். அப்படி யோசிச்சுக்கிட்டே நிற்க நான் பக்கத்தில் ரொம்ப நேரம். அந்த ப்ரெசன்ஸ் அவங்க கூட இருக்கு. அதை நம்ம வாங்க முடியுமா? எல்லாம் இந்த உலகத்தில் வாங்கிடலாம். சந்நிதி, பிரசன்ஸ், பிரசன்னம். பிரசன்னத்தை யாரும் இங்க யார் நிற்கிற அதை வச்சு தான் பிரசன்னம். சும்மா வந்துடாது. இங்க நிற்கிற ஆளு கர்த்தருக்கு ஏற்ற ஆளு தானா, அப்போ வரும் அது. ஆமாம். அப்போ ஆரோன் ராஜன் ஐயா அவங்க மனைவி ஒன்றுமே பேசலை. அவங்க அமைதியா அப்படியே உட்காந்துருந்தாங்க. நீங்கள் அங்கே வந்திருக்கும்போது ஒன்றும் பேசலை, உட்காந்துருந்தாங்க. இவங்க செக்யூரிட்டிக்காக என் வண்டியிலே நான் உங்களை கூட்டு போனேன். அங்கே ஒரு பாஸ்டர் வேற ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கொண்டு விட்டாங்க அங்கே ஆந்திராவில். கொஞ்சம் பாஸ்டர்ஸ்னா கொஞ்சம் அங்கே பிரச்சனை, இப்போ கொஞ்சம் பிரச்சனை. அதனால அவங்களுக்கு செக்யூரிட்டிக்காக நானே காரில் உட்காந்து அவங்கள கூட்டு போனேன். அந்த போலீஸ் சைரன் கூட என் வண்டியில் இருக்கு, என் வண்டியில். அதனால சரி என் வண்டியிலே உட்கார வச்சு அவங்கள கூட்டு போனேன். நல்ல தேவ ஊழியர் அம்மா 2 பேரும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா, இந்த நேரத்தை கொடுத்து ரொம்ப நன்றி. என்னை அன்போடு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தெலுங்கு ஆளுங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குமா? 2 இவங்கள கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண. அங்கேருந்து அவங்க என் கூட வந்திருக்கிறாங்க. తెలుగు భాష తెలిసేవారు ఎవరైనా ఉన్నారా? అమ్మా ఎవరు? తెలుగు అంటే మాకు ప్రాణం. ఎక్కడ ఉన్నారు? ఏం పట్టుకోవాలి? తమిళ్ చెప్తారా మీరు? తమిళ్ తెలుగులో చెప్తారా? కాదా? అక్కడ మీ ఊరు ఎక్కడ? వైజాగ్. మీది కాకినాడ. ఓ, தெலுங்கு அதான் கற்றுக்கிடுறாங்க. தெலுங்கு பாஷை பேசுகிறவங்கன்னா எனக்கு உயிர். எதுக்கு? நான் சாக வேண்டும் என்று போன பொழுது கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுக்கும்போது கோ டு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னார். அதனால தெலுங்கு மக்கள்னா எனக்கு உயிர். உங்களுக்காக உயிரை கூட கொடுப்போம் சேரும்பாங்க தெலுங்கு. ஒரு நாள் என் வண்டியில் கொஞ்சம் ஒரு பைக்குக்காரன் வந்து முட்டிட்டான் ரோட்டில். உடனே நான் அப்படி கீழே இறங்குறதுக்குள்ளே பயங்கர கூட்டம் ரோடு. என்ன செய்யணும் அவனை சொல்லுங்க அப்படின்ட்டு மொத்தம் தெலுங்கு ஆட்கள், ரொம்ப அன்பு காட்டுற ஜனங்கள். కూర్చోండి. ఇప్పుడు సార్ చెప్తారు, ఇది
நான் இருக்கிறது வாரங்கல் டிஸ்ட்ரிக்ட். வரங்கல் பக்கத்தில் கம்மம் என்கிற டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டில் மெயினான ஒரு நபர். இவங்க பிள்ளைகள்லாம் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பில்டிங் கட்டி சேல் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க. நல்ல வசதி. நான் மலேசியா வரேன்னொடனே நானும் வரையா அப்படின்னாங்க. சரின்னு கூப்பிட்டு வந்தேன். ప్రభునామానికి మహిమ కలుగునుగాక. దేవుని పేరట కూడి ఉన్న సంఘమంతటికి నిండు వందన. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். పెద్ద పాస్టర్కి నా నిండు వందనాలు తెలియపరుస్తున్నాను. பெரிய பாஸ்டர் ஐயா அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. మమ్మల్ని మలేషియా దేశానికి తీసుకొని వచ్చిన జడ్సనాబ్రహ్మయ్యకి నిండు వందనాలు. எனக்கு நன்றி. నా పేరు పాస్టర్ వేముల సత్యం, దైవ కృపా మినిస్ట్రీస్. என்னுடைய பேரு சத்யம். ఒక 20 years నుంచి దేవుని యొక్క పరిచర్య చేస్తున్నాను. 2 సంఘాలు ఉన్నాయి. 20 வருஷமா நான் கத்திற்காக ஊழியம் செய்கிற 2 சபை இருக்கு எனக்கு. 2 సంఘాలు, 2 சபை. ఖమ్మంలో ఒక 2 ఎకరాల ల్యాండ్ కొని అక్కడ ఒక దేవుని మందిరం కట్టించాను. అలాగనే ఓల్డ్ ఏజ్ హోమ్ కూడా రన్ చేస్తున్నాను. ఓల్డ్ ఏజ్ పీపుల్ 2 ஏக்கர் பெரிய லேண்ட் ஒன்று வாங்கி அதில் நான் சர்ச்சு கட்டி இருக்கிறேன். பிறகு இந்த ஓல்டு ஏஜ் ஒரு 20 பேர் ரொம்ப వయసానவங்களுக்கு நான் டெய்லி சாப்பாடு கொடுக்கறது அதை நடத்திக்கிட்டு இருக்கேன். ప్రతి సంవత్సరం ఫిబ్రవరి నెలలో 4 రాత్రులు 4 పగలు 1000 మంది కూడి సభ ఏర్పాటు చేసి వారందరికీ చక్కటి భోజనాలు కూడా ஏற்பாடு చేయడానికి దేవుడు కృప చూపించాడండి. ஒவ்வொரு வருஷமும் 4 நாட்கள் நான் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துவேன், சுவிசேஷ கூட்டம். அதில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு நான் என் சொந்த செலவுலே போடுவேன். 4 நாட்கள் நடக்கும் என்று சொல்கிறாங்க. నాకు నా భార్య, నా 2 కుమారులు, 2 కోడళ్ళు, 3 మనవరాళ్ళు, 1 మనవడు, 10 మంది ఫ్యామిలీ. నా ఫ్యామిలీ மொத்தம் 10 பேர் எங்கள் ஃபேமிலியில். 2 பிள்ளைகள், 2 மருமகள், என் மனைவி, பிறகு 2 பேர பிள்ளைகள், இது மணவடு, 1 మనవడు, ஒரு பேரன், 2 மணவராளா, 3 மணவராள், 3 பேத்தி, பெண் பிள்ளை பேத்தி, ஒரு பையன். ఖమ్మం డిస్టిక్లో ఒక 150 మంది కలిసి దేవుని పరిచర్య నాతో కలిసి పరిచర్య చేస్తున్నారు. 150 பாஸ்டர்ஸ் என் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எங்கே மீட்டிங் நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த 150 பேர் நாங்கள் சேர்ந்து செய்வோம். నేను ప్రభు నమ్మటానికి కారణం మా అమ్మగారికి క్యాన్సర్ వచ్చింది. ఆ క్యాన్సర్ వ్యాధితో ఉన్నప్పుడు మా అమ్మగారు అన్ని దేవుళ్ళకి పూజ చేసి లాస్ట్కు చనిపోయే మూమెంట్లో యేసు ప్రభుల వారిని జ్ఞాపకం చేసుకుంటే దేవుడు ఒక చిన్న కడుపులో నుంచి పురుగును తీసేసి ఒక టాబ్లెట్ ఇచ్చిండు మా అమ్మగారికి. ఎవరు ఇచ్చారు? ప్రభు ఇచ్చిండు కలలో. இவங்க அம்மாவுக்கு கேன்சர். அது கேன்சர் வந்து யாரும் பிழைக்கிற ரொம்ப கஷ்டம். கேன்சர் மரண வியாதி கேன்சர். அந்த கேன்சரில் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட பொழுது எங்கெல்லாமோ பார்த்தா எங்கேயும் சுகம் ஆகலை. கடைசியில் கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஒரு மாத்திரை கொண்டு வந்து கொடுத்தாராம். ఒక్క టాబ్లెట్ లేకుండా 25 సంవత్సరాలు బ్రతికింది నా తల్లి గారు. ஒரு டேப்லெட் இல்லாமல் அதுக்கு பிறகு அந்த கேன்சர்லேருந்து விடுதலை பெற்று திரும்ப 20-25 வருஷம் அந்த அம்மா உயிரோடு வாழ்ந்தாங்க. మా ఫ్యామిలీ అందరం 9 మంది నెంబర్స్. నాకు అక్కయ్యలు 5 సిస్టర్స్, బ్రదర్స్ 4 నెంబర్స్. అందరం ప్రభు నమ్మే మేమందరం. இப்போ எல்லாரும் என் ஃபேமிலியில் இருக்கிற என் சகோதரர்கள் எல்லாரும் நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். నా కుటుంబం హిందూ బ్యాక్గ్రౌండ్. మేము ஹிந்து பேக்ரவுண்டு என் ஃபேமிலி. క్రిస్టియన్ కాదు మేము. நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, హిందూ. నా తల్లిని రక్షించిన దేవుని నా ప్రాణం ఉన్నంత వరకు ప్రకటించాలని 17 సంవత్సరం వయసులో బాప్తిసం పొందాను. ఉమ్ము మింగకుండా నీళ్లు దాక్కుండా ఉపవాసంలో ఉండి ప్రార్థన చేశాను. 17 வயசில் நான் ஞானஸ்நானம் பெற்றேன். உபவாசம் இருந்து என் வாழ்க்கையில் நான் எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருக்கிறேன். దేవుని వాక్యం నేను చదువుతున్నప్పుడు
మత్తయి సువార్తలో యేసు ప్రభుల వారు జన్మిస్తాడని యోసేపుతో ఏమంటాడంటే, ఇదిగో నీ భార్య ఆమె గర్భము ధరించున్నది, ఆమె యొక్క కుమారుని కనును, తన ప్రజలను వారి పాపముల నుంచి ఆయనే రక్షిస్తాడని చెప్పాడు. ఆ వాక్యం విన్నాను. பைபிளில் ஒரு நல்ல வசனம் இருக்குது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பார் என்கிற ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அது உதவியாக இருந்தது. యేసు ప్రభుల వారు మాత్రమే మన పాపాలను క్షమించి పరలోకానికి చేర్చగలడు. చప్పట కొట్టగలుగుతారా? இயேசு மாத்திரம்தான் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ఇంకా పరలోకానికి మనం వెళ్ళే మార్గం ఇంకే మార్గము లేదు. பரலோகத்திற்கு போறதுக்கு வேற வழி இல்லை. వెళ్ళే మార్గం లేదు. ప్రభు ఒక్కడే నా పాపాలను క్షమించగలడు. தேவன் ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று. అందుకొరకే ప్రభు పరలోకంలో ఉన్న దేవాది దేవుడు ఇక్కడ శరీరధారిగా జన్మించి నా కొరకే జన్మించి எனக்காகவே அவர் மனுஷன் அந்த உலகத்துக்கு வந்தாருன்னு நான் நம்புறேன். ఆయన నామంలో రక్షణ పొందితేనే, పాప క్షమాపణ పొంది బాప్తిసం పొందితేనే నాకు రక్షణ, లేకపోతే రక్షణ లేదు. రక్షిப்பு கிடையாது. அவருடைய நாமத்தினால தான் ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டது రక్షిப்பு. అందుకొరకే ప్రభు ఏమంటాడంటే, ఆయన ఈ లోకంలోనికి వచ్చి ఆయన పరిచర్య చేసి ముగించి పరలోకానికి వెళ్ళేటప్పుడు, నేను వెళ్ళిపోవచ్చున్నాను, நான் போகிறேன், వెళ్ళిపోవచ్చున్నాను, நான் பரலோகத்திற்கு போகிறேன், కానీ నేను వెళ్ళిన చోటుకి మీరు రాలేరు, நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது. మీరు నన్ను ఎతుకుచున్నారు, కానీ మీరు పాపములో ఉండి నన్ను ఎతుకుచున్నారు కాబట్టి నేను వెళ్ళే చోటుకి మీరు రారు అని చెప్పిండు. பாபத்தில் நீங்கள் இருக்கிறதுனால நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது. మీరు పాపములో ఉండి నన్ను ఎతుకుచున్నారు కాబట్టి మీరు నేను వెళ్ళే చోటుకి మీరు రాలేరు అని வர முடியாது. నేను వెళ్ళిపోవచ్చున్న చోటుకి మీరు రాలేరు అని நான் போகிற இடத்திற்கு நீங்கள். అందుకొరకే ప్రతి ఒక్కరు కూడా పాపాన్ని విడవాలి, పాపాన్ని మరవాలి, పాపాన్ని అగ్నితో కాల్చేయాలన్నమాట. ஒவ்வொருவரும் கூட பாவத்தை விட்டு விட வேண்டும். అంతే, తొక్కేయాలన్నమాట కాళ్ళతో పాపాన్ని. కాలు కీల వచ్చి அதை మెదిక வேண்டும். ఒక్క మాట చెప్తాను. గలతీయులకు రాసిన పత్రిక 2వ అధ్యాయం 20వ వచనంలో, గలాతీయర్ 2:20 పౌలు ఏమంటాడంటే, నేను క్రీస్తుతో కూడా సిలువనేయబడి ఉన్నాను, நான் அவரோடு கூட சிலுவை அறையப்பட்டு இருக்கிறேன், ఇకను జీవించువాడను నేను కాను, இனிமேல் క్రీస్తే నా యందు జీవించుచున్నాడు, నానల్ల అవరే எனக்குள்ளே. నేనిప్పుడు శరీరమందు జీవించు జీవితము నన్ను ప్రేమించి నా కొరకు తన్ను తాను అప్పగించుకొని నా దేవుని కుమారుని అందలి విశ్వాసం వలన జీవించుచున్నాను. నేను దేవుని కృపను నిరర్ధకము చేయను. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாய் ஆக்க மாட்டேன். నా కొరకు తన్ను తానే బలైండు, ప్రాణం పెట్టాడు, எனக்காக தன்னையே சிலுவையில் కొరకు నా కొరకు నా కొరకు నా కొరకు எனக்காக నా కొరకే எனக்காக నా కొరకు எனக்காக తీర్మానం చేసుకున్నాడు. ఈ శరీరములో నా ప్రాణం ఉన్నంత వరకు, ఈ శరీరములో నేను జీవించే వరకు, నాకు ఎలాంటి పరిస్థితులు ఎదురైనా నేను ఆయన కొరకే జీవిస్తాను. இந்த சரீரத்தில் எவ்வளவு நாட்கள் இந்த உயிர் இருக்குதோ அப்போ வரைக்கும் நான் అందుకొరకు ఆయన கடைசி மூச்சு வரை. పౌలు పరలోకానికి వెళ్ళేటప్పుడు ఏమంటాడు, నేను మంచి పోరాటము పోరాడు తిని నా విశ్వాసము కాపాడుకుంటుని, నా పరుగు కడముట్టించాను, నా కొరకు నీతి కిరీటం ఉన్నది, నేను వెళుతున్నాను, నీతి కిరీటాన్ని పొందుకుంటాను. నాకు మాత్రమే కాదు, తన అపేక్షను ఏమంటారు దాన్ని, ఆయన యొక్క రాకడ కొరకు అపేక్షించే వారు అందరికీ ఆయన కృప దొరికింది అన్నాడు అన్నమాట. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். அதே போல నాకు మహిమ కిరీటం ఉన్నది, మీకు అందరికీ మహిమ కిరీటం దొరికింది అన్నాడు. உங்கள் எல்லாருக்கும் அந்த மகிமையின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ఏ దేశం పిలిచినా ఎక్కడికి పిలిచినా సొంత ఖర్చులతో వచ్చి నా దేవుని ప్రకటించడమే నా సువార్త పరిచర్య. எவ்வளவு செலவானாலும் அவருடைய சொந்த செலவுல வந்து உலகம் முழுசும், ఏ దేశమైనా ఎక్కడికైనా ఎవరు పిలిచినా ఇప్పటికు కొన్ని వేల కిలోమీటర్లు ప్రయాణం చేసి
నా దేవుని ప్రకటించాను. ఆయన నామంలో స్వస్థత, ఆయన నామంలో రక్షణ, ఆయన నామంలో పరలోకము, ఆయన నామంలో అన్నీ ఉన్నది. అందుకొరకే ఏమీ లేని నన్ను எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நான் பிரயாணம் பண்ணி ஏகப்பட்ட இடத்துல போய் தான் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கேன், ஆண்டவருக்காக நான் நின்று பேசியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ఏమీ లేని నన్ను దేవుడు నాకు అన్ని ఇచ్చి దేవుడు నన్ను దీవించాడండి. ஒன்று இல்லாத என்ன தேவன் அற்புதமாக ஆசீர்வதித்தார். పూర్ ఫ్యామిలీ, నా ఫ్యామిలీ పూర్ ఫ్యామిలీ. புவர் ஃபேமிலி. ఉండటానికి ఇల్లు లేదు, இருப்பதற்கு வீடு கிடையாது, కట్టుకోవటానికి బట్టలు లేవు, துணி கிடையாது, చిన్న గదిలో ఉన్నాం, சின்ன రూమ్లో ఉన్నాం, ఇప్పుడు రూమ్లో இருந்தோம். ఇప్పుడు దేవుడు ఎంతో విశాలత ఇచ్చిండు. இப்போ தேவன் எவ்வளவோ எங்களை ஆசீர்வதிச்சிருக்கு. కొన్ని వేల మందికి భోజనము బట్టలు ఇచ్చి పోషించేలాగా చేసిండు. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாங்க అబ్బా, கொடுக்கிற மாதிரி ఎంత தேவன் గొప్ప దేవుడు అండి. ఆ గొప్ప దేవుని ప్రకటించడానికి దేవుడి మలేషియా దేశాన్ని పంపించాడు. వాటర్లో మేము ఉన్నప్పుడు రూమ్లో ఈ దేశం కొరకు, ఈ దేశంలో ఉన్న ఇంకా రక్షణ పొందిన వాళ్ళ కొరకు కన్నీళ్లతో ప్రార్థన చేయటానికే నన్ను ఇక్కడ తీసుకొచ్చాడు దేవుడు. இப்போ இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாலே என் ரூமில் உட்காந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். எல்லா மலேசியாவில் இருக்கிற மற்ற மக்கள் எல்லாரும் கூட ரட்சிப்புக்குள்ளே வரணுன்ட்டு నేను ప్రతి డే మోకరించి ఈ దేశం రక్షణ కొరకు ప్రార్థన చేస్తున్నాను. ప్రభా, రక్షణ పొందాలి ప్రభా అని. ஒவ்வொரு நாளும் நான் அந்த ரட்சிப்பு பெறுவதற்காக நான் இந்த மலேசியா நாட்டிற்காகவும் நான் ஜெபம் செய்கிறேன், ஜெபம் செய்வேன்னு சொல்கிறாங்க. హల్లెలూయా. చెప్పవలసింది చాలా ఉన్నది, చెప్పింది కొంచెమే. ఇంకా మీరు నా సాక్ష్యం చూడాలనుకుంటే దైవ కృప మినిస్ట్రీస్ ఖమ్మం అని మీరు యూట్యూబ్లో చూసినట్టయితే నా సాక్ష్యము, నా పరిచర్య మీరంతా చూడగలుగుతారు. నాకు పెద్దగా చదువు రాదు, నాకు పుట్టుకతో నత్తివాణ్ణి, మాటలు కూడా రావు. కానీ ప్రభువే నన్ను దర్శించి నాలో ఉన్న మోటుతనం అంతా ఆయన తీసేసి స్పష్టముగా పలకటానికి ప్రభు కృప అనుగ్రహించాడు. ఆయన నామానికే మహిమ, ఘనత, ప్రభావములు కలుగునుగాక. నాకు చక్కటి అవకాశం ఇచ్చిన పాస్టర్ గారికి, నాతో మా నాయకులు జడ్సనయ్య గారికి నిండు వందనాలు. ఓపికతో ఉన్న మీ అందరికీ నిండు వందనాలు. నా సాక్ష్యం చూడాలంటే పూర్తిగా చాలామంది నా సాక్ష్యం విని చనిపోదాం అనుకున్న వాళ్ళు కూడా బ్రతికారండి. చనిపోవాలనుకున్న వాళ్ళు కూడా బ్రతికారు. నేను కూడా అప్పులతో తట్టుకోలేక ముఖానికి కచ్చిపు కట్టుకొని 5 సంవత్సరాలు అజ్ఞాతవాసంలో తిరిగాను. ముఖానికి ఇలా కట్టుకునే ఉన్నాండి, కచ్చిపు ఇలా 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 కట్టుకొని. இவரும் ரொம்ப கடன் பிரச்சனைன்னு வந்த ஆள். அப்போ அந்த சிட்டியில் ஒரு பெரிய நதி உண்டு. அந்த நதியில் அங்கே தான் படுத்திருப்பார். அந்த நதியில் அந்த ராத்திரி அங்கே படுத்துட்டு 11 மணிக்கு மேலே இந்த கர்ச்சிப்பை முகத்தில் கட்டிக்கிட்டு மனைவி பிள்ளைகளை பார்ப்பதற்கு அப்போ அந்த சிட்டிக்குள்ளே வருவாராம். அவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த நபரை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். இவருடைய சாட்சியை நீங்கள் கேட்கணுன்னா தெய்வ கிருபா மினிஸ்ட்ரிஸ் ఖమ్మం அப்படின்னு யூடியூப்பில் அடித்தா యూట్యూబ్లో நீங்கள் இவங்க సాక్షి எல்லாவற்றையும் கேட்கலான்ட்டு சொல்கிறாங்க. చూడవచ్చు, పరిచర్య చూడవచ్చు. ఈ దీనుడునైన నన్ను నిలబెట్టుకొని దేవుడు ఎంత ఘనమైన పరిచర్య చేయించారో. మీలో చాలామంది గనులు ఉన్నారు, చదువుకున్న వారు ఉన్నారు. మీ సమయాన్ని వృధా చేసుకోకుండా మీ పనులు మీరు చేసుకుంటూ కూడా దేవుని పరిచర్య చేయండి. సేవకులతో పాటు కలిసి దేవుని సేవ చేస్తే తప్పకుండా మీరు మీ పిల్లలు దీవించబడతారని తెలియపరుస్తూ నా మాటలు ముగిస్తున్నాను. போதகரோடு சேர்ந்து நீங்களும் ஒத்துழைத்து தோள் கொடுத்து நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க சுவிசேஷ பாரத்தோடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் பிளஸ் ஆவீர்கள் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்தி சத்தியம் ஐயா சொல்லுகிறார்கள். ரொம்ப కష్టపడ్డాంగ. ఎప్పుడు మన మీటింగ్ పెట్టాం, మన మీటింగ్ ఎప్పుడు పెట్టాం? 2010 15 லட்சம் ரூபா செலவு பண்ணி என் மீட்டிங் நடத்தினாங்க. என் மீட்டிங்கை அவங்க நடத்தினாங்க 15 லட்சம் செலவு பண்ணி. அப்போது எவ்வளோ க்ரௌடு வந்தாங்க தெரியுமா? 80,000 பீப்புள் க்ரௌடு. பெரிய ஸ்டேடியம் ஃபுல். அப்போ
அப்போ ஒரு அற்புதம் ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு 10-12 வாலிப பையங்க இருக்காங்கல்ல, இதில் இந்த லைனில் இருக்காங்க, கொஞ்சம் வாலிப பையன்க. அப்போ அவங்க மினிஸ்ட்ரியில் இல்லை. இந்த வாலிப பையங்க ஒரு 10-12 பேர் ஆட்டோவில் அந்த மீட்டிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ பஞ்சர் ஆயிட்டு. உடனே என்ன செய்ய, ஐயா மீட்டிங் போக முடியலையே, பிரசங்கத்தை கேட்கணுமே, போக முடியலன்னு கஷ்டத்தில் கடை நீ டயரெல்லாம் மாற்றி நேராக மீட்டிங்கில் வந்து ஆட்டோலேருந்து இறங்கி அந்த கிரவுண்டுக்குள்ளே கால் வைக்கிறாங்க. 12 பேரும் அந்நிய பாஷையில் பேசிட்டு வராங்க. அந்த கிரவுண்டில் கால் வைக்காங்க, ஹோலி ஸ்பிரிட் இறங்கி அந்நிய பாஷையில் 12 பேரும் இப்போ பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க. இவங்க நடத்தின மீட்டிங். அதனால இனிமே கம்மம்ல ஏதாவது மீட்டிங் அடுத்த வருஷம் இன்னொரு பாஸ்டரையும் வந்திருக்காங்க. அவங்கள ஒரு சாங் பாட சொல்கிறேன். ஒரு கவி సాంగ్ పాడుతారా? ఒక సాంగ్ వారు వచ్చారు కాబట్టి వారికి ఒక 5 నిమిషాలు ఇస్తాం. నేర అయింది, టైం కూడా అయింది, తొందరగా. నా పేరు జె రాధాకృష్ణ. என்னுடைய பேர் ராதாகிருஷ்ணா. హిందూ బ్యాక్గ్రౌండ్. దేవుని మహాకృపను బట్టి, தேவனுடைய கிருபையினால జడ్సన్ అబ్రహాం అయ్య గారి ద్వారా ஜட்சன் அபிரகாம் அவங்க மூலமாக మలేషియా రావడం జరిగింది. மலேசியா வருவது அவங்க கூட நாங்கள் வந்திருக்கிறோம். మలేషియాలో ఉన్న మీ అందరిని చూడడం చాలా సంతోషంగా ఉంది. மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். పెద్దలకు వందనాలు, అక్కడ మీకు అయ్యగారికి వందనాలు, మీ అందరికీ శుభాలు వందనాలు తెలియజేస్తున్నాను. உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். మేము నాయి బ్రాహ్మణ కుటుంబంలో జన్మించాను. பிராமின் குடும்பத்தில் நான் பிறந்தேன். మా అమ్మగారు చాలా ఎక్కువ మందికి దేవతలకు పూజించేవారు. என்னுடைய அம்மா இந்த பூஜை செய்வாங்க, விசேஷித்த பூஜைகள் செய்வாங்க. ఎన్ని పూజలు చేసినా ఆమెకున్న జబ్బు వెళ్ళలేదు. எவ்வளவு பூஜை செய்தாலும் அவங்களுக்கும் கேன்சர், క్యాన్సర్. இவங்க அம்மாவுக்கும் கேன்சர். கேன்சர் வந்தால் பிழைக்க மாட்டாங்க. ஒரு மரண வியாதி அது கேன்சர் வந்தா. చాలా దేవతలకు పూజించేవారు. அப்போது எவ்வளோ போய் அங்கெங்கெல்லாம் பூஜைலாம் செய்து பார்த்தாங்க. అప్పుడు సృష్టికర్త ఎవరు అని ఆలోచన చేస్తున్నారు. அப்போ இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் யாருன்னு அவங்க அம்மா அப்பப்போ அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க அம்மா నిజమైన దేవుడు ఎవరని కనిపెడుతున్నారు. நிஜம் உண்மையான தேவன் யாருன்று அவங்க அம்மா அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ఒక క్రిస్టియన్ ఆవిడ వచ్చి, ஒரு கிறிஸ்தவ தாய் வந்து, నీవు యేసు ప్రభుని నమ్ముకోమ్మా, நீ இயேசுவை நம்பு, ఆయన నిన్ను స్వస్థపరుస్తాడు. அவர் உன்னை குணமாக்குவார். అప్పుడు అమ్మకు బైబిల్ ఇచ్చింది. அப்போ அம்மாவுக்கு பைபிள் கொடுத்துச்சு. அந்த அம்மா బైబిల్ చదువుతూ ఉంది. பைபிள் வாசிக்கிறாங்க என்னுடைய தாய். ఆ రోజుల్లో మీటింగ్లు, పాస్టర్ గారులు, చర్చిలు లేవు. அப்போ இப்படி பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஜெபிக்கிறவங்க பெரிய பெரிய சர்ச்சு இப்படிலாம் அப்போ இல்லை, அதிகமானது இல்லை. స్వస్థపరిచేవారు పాస్టర్స్ లేరు. சுகமாக்கும் வரம் பெற்றவங்க இல்லை. బైబిల్ బాగా చదువుతుంది కానీ స్వస్థత రావడం లేదు. பைபிள் நல்லா வாசிக்க தான் செய்தாங்க, ஆனால் சுகம் வரல. తన కొరకు ఎవరు ప్రార్థన చేసేవారు లేరు. அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறதுக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களும் இல்லை. ఒకరోజు సూసైడ్ చేసుకుందాం అనుకుంది ఆవిడే. ஒரு தடவை இனிமேல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டாங்க. ఇక ఎట్లా చనిపోతున్నా కదా చివరి టైం అని చెప్పి, இனிமே நான் செத்துற வேண்டியதான், இனிமே என் கடைசி டைம் வந்துட்டு என்று அவங்க நினைச்சு கொண்டிருக்கும் ఒక రాత్రి అంతా చాప వేసుకొని ప్రార్థన చేసింది. ஒரு ராத்திரி பாய் விரித்து அதில் முழங்கால் படியிட்டு என் தாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். తెల్లవారుజామున 3 గంటలకు జీసస్ క్రైస్ట్ కిందకు వచ్చారు.
3 மணிக்கு காலை 3 மணிக்கு அந்த இயேசுவினுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைத்தது. పరిశుద్ధ ఆత్మ యొక్క అగ్ని ద్వారా ఆమెను టచ్ చేశారు. பரிசுத்தாவினுடைய அக்கினி அந்த வல்லமை அவர்களை தொட்டது. గొప్ప వెలుగు ఆమె చుట్టూ ప్రకాశించింది. பெரிய வெளிச்சம் அவங்கள சுற்றி பிரகாசித்தது. దేవుడు అప్పుడు ఆమెను పైకి లేపారు. தேவன் அவர்களை மேலே கொண்டு சென்றார். నేనే మొదటి వాడను, నేనే కడపటి వాడను, நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு, నేను తప్ప వేరొక దేవుడు లేడు, என்னை இல்லாமல் வேறு தேவன் இல்லை. నీవు చనిపోయే వరకు మరలా ఈ జబ్బు నీకు రాదు. మళ్ళీ నీవు చనిపోయే వరకు ఈ క్యాన్సర్ నీ బాడీలో ఉంగ ఉండదు. ఇక నుండి నీవు నా సేవ చేయాలి. క్యాన్సర్ இனிமேல் உன் சரீரத்தில் இருக்காது. నీవు సేవ చేసిన తర్వాత ఇదే సేవ నీ కుమారుడు చేయాలి. நீ ஊழியம் செய்த பிறகு உன் மகன் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வார். నేను సేవ చేయాలనుకున్నాను కానీ గవర్నమెంట్ జాబ్ వచ్చింది నాకు. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்தது. మా అమ్మగారు సేవ చేయమంటున్నారు என் தாய் ஊழியம் செய்யமని என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. కానీ నాకు ఇష్టం లేదు. எனக்கு இஷ்டம் இல்லை. నాకు ఒక శోధన వచ్చింది. எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ఆ శోధనను బట్టి அந்த சோதனை గవర్నమెంట్ జాబ్ రిజైన్ చేశాను. கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணேன். దేవుని సేవకు వచ్చాను. ஆண்டருடைய ஊழியத்திற்கு வந்தேன். ఒక 200 గ్రామాల్లో 200 கிராமங்கள்ல సువార్త ప్రకటించాను. சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறேன். దుష్ట శక్తుల చేత, పిశాచుల చేత பிசாசின் பிடியில இருக்கிற மக்கள் స్వస్థత పొందుకున్నారు. சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். వాళ్ళంతా హిందువులే. அவங்க எல்லாம் ஹிந்துஸ் தான். వాళ్ళంతా హిందువులే. அவங்க எல்லாரும் ஹிந்துஸ் தான். వాళ్ళందరికీ దేవుడి గురించి తెలియదు. அவங்களுக்கு தேவனை பற்றி தெரியாது. సృష్టికర్తను గురించి తెలియదు. சகலத்தை உண்டாக்கின தேவனை பற்றி அந்த அறிவு கிடையாது. ఆమె అందరికి ప్రకటించింది. அவங்க எல்லாத்துக்கும் నేను కూడా అందరికి ప్రకటిస్తున్నాను. நானும் கூட எல்லாருக்கும் அதை தேவனை பற்றி அறிவிக்கிறேன். కాబట్టి హెబ్రీయులకు రాసిన పత్రిక 12వ అధ్యాయంలో ஹெப்ரேயர் 12 ఇంత గొప్ప సాక్షి సమూహము, இவ்வளவு பெரிய சாட்சி நம்மை சூழ்ந்திருக்க, మేఘము వలె மேகத்தை போல சூழ்ந்திருக்க, మనలను ఆవరించి ఉన్నందున நம்மை சூழ்ந்திருக்க, మనము కూడా நாமும் கூட ప్రతి భారమును ஒவ்வொரு பாரத்தையும் సులువుగా చిక్కులు పెట్టు, ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக పాపమును విడిచిపెట్టి, பாவத்தை விட்டுவிட்டு, పాపము వలన రోగాలు వస్తాయి, பாவத்தினால் வியாதிகள் வரும், పాపము వలన శాపం వస్తుంది, பாவத்தினால் சாபம் வரும், శాపం వలన నరకం వస్తుంది, சாபம் அதிலிருந்து நரகம் வரும். వీటన్నిటి నుంచి తప్పించబడాలి అంటే இதிலிருந்து நாம் தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் నీ కొరకు నా కొరకు సిలువ వేయబడి, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட యావత్ ప్రపంచమంతటి కొరకు సిలువ వేయబడి, சிலுவை உலகம் முழுவதில் உள்ள ஜனங்களுக்காக சிலுவையிலே தொங்கி గాయపరచబడి, காயப்படுத்தப்பட்டு, సమాధి చేయబడి, சமாதியில வைக்கப்பட்டு 3 దినముల తర్వాత 3 நாட்களுக்கு பிறகு తిరిగి లేచాడు. திரும்ப எழுந்தார். ఆయన నిన్న నేడు నిరంతరము ఏకరీతిగా ఉన్నాడు. அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ఆయన వైపు చూచుచు அவர் பக்கமாய் திரும்பி మన జీవితములు நம்முடைய కొనసాగించుటకు, நம்முடைய ஜீவியத்தை நாம் முன்னால் போகும்படி తన కృప அவருடைய கிருபை మనందరికీ దయచేయునుగాక. நாம் எல்லாருக்கும் தேவன் கொடுப்பாராக. మీ అందరికీ శుభములు, మీ అందరికీ వందనాలు తెలియచేస్తూ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக மிகவும் நன்றி. பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி. ఇంత శ్రద్ధగా ఈ మాటలు విన్న మీ అందరికీ శుభాలు. పాస్టర్ అయ్యకి వందనాలు. నాకు ట్రాన్స్లేట్ చేసిన అబ్రామయ్య గారికి వందనాలు. ஓகே ஓகே ఓకే, థ్యాంక్ యూ. ஓகே. கரங்களை தட்டி கர்த்தருடைய